தங்களுடைய பிள்ளைகளிடத்திலே அவர்களாலே கொடுக்கக்கூடிய வெள்ளுந்தண்ணீர் பிண்டம் அவற்றையெல்லாம் ஏற்று அவர்களை ஆசீர்வதித்து செல்லக்கூடிய நாள். ஒவ்வொரு வருஷமும் இறந்த அன்று வரக்கூடிய திதி. அந்த திதியிலன்று அந்த இறந்த ஆன்மாக்கள் பசிதாகத்துடன் எங்கள் வீட்டிலே வந்து பூலோகத்திலே காவல் இருப்பார்கள். என்ன காரணம் என்றால் எங்களாலே கொடுக்கக்கூடிய பிண்டமும் எள்ளுந்தண்ணீருக்காக அந்த பிதர்கள் காத்திருப்பார்கள். வருஷத்திலே வரக்கூடிய தங்களுடைய தந்தையாருடைய திதியை செய்ய முடியாமல் தவறவிடப்பட்டவர்கள் இந்த ஆடி அமாவாசை விரதத்தை முக்கியமாக மேற்கொள்ள வேண்டும். இந்து மதத்திலே 3 விஷயங்களுக்கு பரிகாரம் இல்லைன்னு சொல்வார்கள். ஒன்று குலதெய்வ சாபம், அடுத்தது பிதிர் சாபம், அடுத்தது குரு சாபம். சுபகாரியம் நடைபெற முடியாமல் தடங்கள் இடையூறு ஏற்பட்டு அது குழம்பிவிடும். அவர்களாலே அந்த காரியத்தை செய்து முடிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். இதற்கு என்ன காரணம் என்று நன்கு நாங்கள் ஆராய்ந்து பார்த்தால் இந்த 3லே இது ஒரு சாபம் அவர்களுக்கு இருக்கு. ஓம் குருவே சர்வலோகானாம் விஷய பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. அஜ்ஞானந்த வராந்தஸ்ய ஞானாந்தன சலாகயான் சக்ஷுரன் மீலினம் சைவ தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. எமது குருநாதர் வித்யாகுரு திரிஷாகுரு ஆகியோருக்கு முதற்கண் அடியேனது மானசீக நமஸ்காரங்களை வணக்கங்களை தெரிவித்து எமது குலதெய்வமாகிய நல்லைக்குமரன் அவரது நல்லைக்குமரனது பாதார விந்தங்களை பணிந்து குமரனுடைய ஆசியை கிடைக்க பிரார்த்தித்து இங்கே ஐபிசி தொலைக்காட்சி நேயர்களுக்கும் நாளைய தினம் நடைபெற இருக்கின்ற ஆடி அமாவாசை விரதத்தை முன்னிட்டு எல்லா தொலைக்காட்சி நேயர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் இந்த பிதிர்தோஷங்கள் எல்லாம் நீங்க பெற்று முருகனுடைய அனுக்கிரகமும் சிவனுடைய அனுக்கிரகமும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டி பிரார்த்தித்து ஆடி அமாவாசை தினத்திலே நடைபெறக்கூடிய பிதிர் வழிபாடுகள் பற்றி உங்களுக்கு சிறிது சொல்லலாம் என்று இருக்கின்றேன். இந்த இறந்த நமது முன்னோர்கள், அவர்களை முன்னோர்கள் என்று சொல்வார்கள், இறந்தவர்களை முன்னோர்கள் என்று சொல்வார்கள். அந்த பிதிர்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் வருஷத்திலே வரக்கூடிய அந்த திதி, இறந்த திதியிலே ஆண்டுக்கொரு முறை அந்த திதி, அவர்கள் இறந்த திதி வரும் அன்றைய தினம் அந்த ஆன்மாக்கள் பூவுலகிலே வந்து தங்களுடைய பிள்ளைகளிடத்திலே அவர்களாலே கொடுக்கக்கூடிய வெள்ளுந்தண்ணீர் பிண்டம் அவற்றையெல்லாம் ஏற்று அவர்களை ஆசீர்வதித்து செல்லக்கூடிய நாள். ஒவ்வொரு வருஷமும் இறந்த அன்று வரக்கூடிய திதி. அந்த திதியிலே நாங்கள் நமது தாய் தந்தையர் முன்னோர்கள் எல்லோருக்கும் 3 தலைமுறை அவர்களுக்கு நாங்கள் எங்கள் வீட்டிலே குருவை கூப்பிட்டு வருஷம் நடைபெறக்கூடிய வருஷத்தி வசம் என்று சொல்வார்கள் திதி, அது வருஷத்தி வசம் என்று சொல்வார்கள். அதை நாங்கள் எங்கள் வீட்டிலே ஒரு ஐயாவை கூப்பிட்டு நாங்கள் அந்த திதியை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அந்த திதியிலன்று அந்த இறந்த ஆன்மாக்கள் பசிதாகத்துடன் எங்கள் வீட்டிலே வந்து பூலோகத்திலே காவல் இருப்பார்கள். என்ன காரணம் என்றால் எங்களாலே கொடுக்கக்கூடிய பிண்டமும் எள்ளுந்தண்ணீருக்காக அந்த பிதர்கள் காத்திருப்பார்கள். நாங்கள் அந்த ஐயா வந்து வீட்டிலே கிரியைகள் எல்லாம் செய்து கடைசியாக பிண்டம் போட்டு அந்த பிண்டத்துக்கு சோறு, கறி, பாயசம், வடை, பலகாரங்கள், பல வகைகள் எல்லாம் படைத்து பூஜை செய்து
பின்பு அவற்றையெல்லாம் அவரது படத்துக்கும் பூஜை செய்து தேவார புராணங்களை நாம் பாடி வழிபடுவார்கள். இதிலே அந்த ஆத்மா எண்ணத்தை எடுத்துக்கொள்ளும் என்றால் அந்த பிண்டத்தை நாங்கள் எங்களால் கொடுக்கப்படுகின்ற பிண்டமும் எங்களால் செய்யப்படுகின்ற தர்ப்பணம் என்று சொல்வார்கள், பிதிர் தர்ப்பணம் என்று சொல்வார்கள். அதனாலே இந்த எள்ளுந்தண்ணீர் அந்த பிள்ளைகளினாலே இறக்கக்கூடிய எள்ளுந்தண்ணீரையும் தான் அந்த ஆத்மாக்கள் வாங்கி கொண்டு போவார்கள். வாங்கி கொண்டு போய் என்ன செய்வார்கள் என்றால், அந்த எள்ளு விஷ்ணுவுடைய வியர்வையிலே இருந்து தோன்றுவது இந்த எள்ளு அவ்வளோ மகிமை வாய்ந்தது. ஆனேதான் எல்லை இந்த பிதிர்காரியங்களுக்கு தோஷங்கள், ஆயுள் கோமங்கள் இவற்றுக்கெல்லாம் என்ற சனீஸ்வரன் ஆயுள்காரகன். அவருடைய தானியம் எள்ளு, கருப்பெள்ளு. அதனாலே தான் இந்த ஆயுள் தோஷம், பிதிர் தோஷங்களுக்கெல்லாம் எள்ளை பாவித்து ஹோமம் செய்வார்கள், கருப்பெள்ளு தானம் செய்வார்கள், எள்ளை போட்டு தர்ப்பணம் செய்வார்கள். இவற்றையெல்லாம் செய்வதற்கு காரணம் அதுதான். விஷ்ணுவுடைய வியர்வையிலேருந்து தோன்றியது இந்த எள்ளு. அதே போன்று இறைவனுடைய ஜடாமுடியிலே இருக்கக்கூடியவள் கங்காதேவி. இந்த மதத்திலே சர்வேஸ்வரனாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஜடாமுடியிலே கங்காதேவி அங்கே அருவியாக இருந்து பூலோகத்திலே எல்லா ஜீவராசிகளும் நீரின்றி வாழாமல் இருப்பதற்காக கங்காதேவியாக அருவியாக பாய்கின்றாள். ஆகவே அந்த நீரை அங்கே சிவனுக்கு கொடுப்பார்கள். அந்த ஆத்மா எள்ளை சிவனிடத்திலேயும் பிண்டத்தை சிவனிடத்தை அந்த விஷ்ணுவிடத்திலேயும் அந்த நீரை சிவனிடத்திலேயும் கொடுத்து அவர்கள் விஷ்ணுவும் சிவனும் அந்த ஆத்மாவை அந்த ரெண்டையும் நீரையும் பிண்டத்தையும் வாங்கிவிட்டு அந்த ஆன்மாவை வாழ்த்துவார்கள். நீ பசிதாகமின்றி எந்த காலத்திலும் உனக்கு பசிதாகம் ஏற்படாமல் உன்னுடைய சந்ததியில் இருக்கக்கூடிய அங்கே பிதிர்லோகத்திலே சென்று நீ வாழ வேண்டும் என்று சொல்லி ஆசீர்வதித்து பிதிர்லோகத்திலே கொண்டு போய் அந்த ஆன்மாவை விடுவார்கள், சிவனும் விஷ்ணுவும். அப்படியான சிறப்பு இந்த பிதிர்களுக்கு. இந்த நாங்கள் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலே எங்களுடைய வருஷம் வரக்கூடிய அந்த முன்னோர்களுடைய திதியிலே அந்த நாங்கள் திவசத்தை வீட்டிலே செய்ய முடியாமல் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள், சில வேளையிலே வீட்டிலே இருக்கக்கூடிய எங்களுடைய மனைவியோ அல்லது எங்களுடைய உடன் பிறந்த பெண் சகோதரங்களோ வீட்டுக்கு தூரமாக வீட்டு விலக்கு வீட்டிலே அந்த கிரியைகள் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது, அல்லது வேறு ஏதாவது சகோதரங்களுக்கு குழந்தை பிறந்து அப்படி ஏதாவது திட்டுத்துடக்கள் ஏற்பட்டாலோ, அப்படியான காலத்திலே இந்த வருஷ திதியிலே செய்யக்கூடிய அந்த பிதிர்கடமைகளை நாங்கள் செய்யாமல் விடக்கூடிய பட்சத்திலே இந்த ஆடி மாதத்திலே வரக்கூடிய அமாவாசையிலன்று அந்த விடுபட்ட அந்த திதியை அன்றைய தினம் நாங்கள் கடலிலே சென்று தீர்த்தமாடி, தர்பை அணிந்து கடலிலே சென்று தீர்த்தமாடி அங்கே கடற்கரையிலே ஒரு குருவின் மூலமாக எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் செய்து அந்த குருவிற்கு வஸ்திரம், அரிசி மரக்கறிமுடிய தான பொருட்களை எல்லாம் கொடுத்து சிவன் கோவிலே சென்று மோட்ச தீபம் ஏற்றி இருந்தவருடைய பெயர்களினாலே மோட்ச அர்ச்சனை செய்து வழிபட்டு பின்பு வீட்டிற்கு நாங்கள் சமைத்து அந்த இறந்தவருடைய முன்னோருடைய படத்துக்கு படையலிட்டு பூஜை வழிபாடுகள் மேற்கொண்டு பசுமாட்டிற்கு உணவு கொடுத்து காகத்திற்கும் வைத்துவிட்டு முடிந்தால் எங்கள் தாய் தந்தையருடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுத்துவிட்டு நாங்கள் சாப்பிட வேண்டும். இப்படியான சிறப்பான தினம் இந்த ஆடி அமாவாசை தினம். அன்றைய தினம் தந்தை இல்லாதவர்களுக்கு உரிய தினம் இந்த ஆடி அமாவாசை தினம். வருஷத்திலே வரக்கூடிய தங்களுடைய தந்தையாருடைய திதியை செய்ய முடியாமல் தவறவிடப்பட்டவர்கள் இந்த ஆடி அமாவாசை விரதத்தை முக்கியமாக மேற்கொள்ள வேண்டும். மாதம்
ஒவ்வொரு மாதமும் அந்த திதி வந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் எங்களுடைய தாய் தந்தையர் எந்த மாதத்திலே இறந்தார்களோ அந்த மாதத்திலே வரக்கூடிய திதி தான் அவர்கள் இறந்த திதியாக கைக்கொள்ளப்படுகின்றது. அந்த தினத்திலே அவர்களுக்கு நாங்கள் வீட்டிலே ஒரு குருவை கூப்பிட்டு திவசம் செய்து பிண்டம் போட்டு எழுந்தண்ணீர் இறைத்து தர்ப்பணம் செய்து அந்த பிறர்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய உணவு பிண்டம் எழுந்த நீரை அவர்களுக்கு அந்த ஆத்மாக்கு கொடுத்து அவருடைய ஆசை பெற்று நாங்கள் வாழ வேண்டும். இதை கட்டாயம் ஒவ்வொரு குடும்பத்தினரும் செய்ய வேண்டும். 3 விஷயங்கள் இந்த மதத்திலே 3 விஷயங்களுக்கு பரிகாரம் இல்லைன்னு சொல்வார்கள். ஒன்று குலதெய்வ சாபம், அடுத்தது பிதிர் சாபம், அடுத்தது குரு சாபம். இந்த 3க்கும் பரிகாரம் கிடையாதான். இந்த 3 பேரிடத்திலும் நாங்கள் அவர்களிடத்திலே ஆசி பெற வேண்டும். அவர்கள் வாழ்த்த வேண்டும் எங்களை எல்லாம். நீங்கள் நன்றாக வாழ வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும் சொல்லி எங்களுடைய குரு, குலதெய்வம், தாய் தந்தையர் இவர்களெல்லாம் வாழ்த்த வேண்டும். நீங்கள் நல்லாக இருங்கள் என்று சொல்லி அவர்களுடைய ஆசி பெற வேண்டும். நாங்கள் வாழ்த்து பெற வேண்டும். அந்த வாழ்த்து எங்களுக்கு கடைசி காலம் வரையும் அந்த வாழ்த்து சித்திக்கும். அதே போன்று அவர்கள் சாபமிட்டாலும், இந்த 3 பேர் சாபமிட்டாலும் அந்த சாபமும் சித்திக்கும். அதுக்கு மாற்றீடு வேறு பரிகாரம் செய்ய முடியாது. நாங்கள் அதை அனுபவித்து தான் ஆக வேண்டும். சாபம் போட்டால் அந்த சாபத்தை நாங்கள் அனுபவித்து தான் ஆக வேண்டும். எப்படி நாங்கள் அவருடைய ஆசையை பெற்று அதை அனுபவிக்கிறோமோ, சந்தோஷமாக நாங்கள் வாழ்க்கை அனுபவிக்கின்றோமோ, அதே போன்று அவருடைய சாபத்தை பெற்றாலும் அந்த சாபத்துக்குரிய தண்டனையை நாங்கள் அனுபவிக்கத்தான் வேண்டும். அதனால் ஏற்படக்கூடிய பலாபலங்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டும். இந்த 3ம் நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையிலே இந்த 3ஐயும் சாபங்களையும் பெறக்கூடாது. பூலோகத்திலே மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவரும் இந்த 3 சாபமும் பெறக்கூடாது. குரு சாபம், குலதெய்வ சாபம், பிதிர் சாபம். ஆலயங்களிலெல்லாம் கும்பாபிஷேகங்கள் செய்வார்கள். கும்பாபிஷேகம் செய்ய முன்பு பிதிர் தர்ப்பணம் என்று சொல்லி இருக்கின்றது. தேவ தர்ப்பணம், பிதிர் தர்ப்பணம் என்றெல்லாம் இருக்கின்றது. இங்கே சிவாச்சாரியர்கள் ஒவ்வொரு நாளும் காலையிலே யாக பூஜை செய்ய முன்பு தங்களுடைய உடம்பிலே அந்தந்த மூர்த்திகளை, ஒரு கோயிலே பிள்ளையாராவோ, முருகனோ, அம்பாளோ, சிவனோ, எந்த மூர்த்தி அந்த மூலமூர்த்தியாக அந்த ஆலயத்திலே இருந்து கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது அந்த மூர்த்தியை தங்கள் மனதிலே மந்திரபூர்வமாக பூஜை செய்து அந்த மூர்த்தி தான் தாங்கள் தான் அந்த மூர்த்தியாக, அது 2ம் வேறு வேறு இல்லை, மூர்த்தி வேறு தாங்கள் வேறு இல்லை என்ற நிலைக்கு தங்களை மாற்றிக்கொள்வார்கள். மாற்றித்தான் அந்த கும்பாபிஷேக கிரியைகளை செய்வார்கள். அப்படி செய்கின்ற பொழுது அதுக்கு யாக பூஜை செய்ய முன்பாக இந்த பிதிர் தர்ப்பணம், தேவ தர்ப்பணம் என்று சொல்லி இருக்கின்றது. அதை செய்வார்கள். முன்னோருடைய ஆசியை பெற்று அவர்களுக்கு தர்ப்பணம் செய்து அவருடைய ஆசியை பெற்று அவர்களை மானசீகமாக மனதார வணங்கி அவருடைய ஆசியை பெற்று அதன் பின்புதான் தேவர்களுடைய தர்ப்பணத்தை கொடுத்து தேவருடைய ஆசியை பெற்று அதன் பின்புதான் அவர்கள் தங்களை மனதிலே இறைவனை பூஜை செய்து இறைவனாக தங்களை பாவித்து அந்த இடத்திலே அந்த யாகத்திலே ஹோமங்கள், பூஜை வழிபாடுகளை மேற்கொள்வார்கள். அப்படி செய்வதனாலே தான் இந்த ஆலயங்கள் எல்லாம் இன்றளவிலே நல்ல விதமாக பூஜைகள் நடைபெற்று அந்த மக்கள் எல்லாம் நல்ல விதமாக வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்றது. ஒரு சிவாச்சாரியார் சரியான முறையிலே அந்த பிதிர் தர்ப்பணம், தேவ தர்ப்பணம் இவற்றையெல்லாம் செய்து தன்னை அந்த மூர்த்தியாக பாவித்து அந்த மூர்த்தியை தன்னுடைய உடம்பிலே பூஜை செய்து அந்த மூர்த்தியாக தன்னை மாற்றி அந்த கிரியைகளை செய்கின்ற பொழுது அந்த கிரியையிலே 100% முழு பலாபலன்களும் அந்த கிரியையின் மூலமாக மக்களுக்கு உண்டாகின்றது. அந்த கிராம மக்களுக்கும் அந்த ஆலயத்தை நிர்வகிக்கக்கூடிய பரிபாலன சபையினருக்கும் அந்த பலன்கள் எல்லாம் கிடைக்கின்றது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் கோவிலிலே சென்று வழிபடுவதனாலே எங்களுக்கு என்னென்ன பலாபலன்கள் எல்லாம் கிடைக்கின்றது,
அதற்கு காரணம் எங்களுடைய இந்த நாங்கள் ஆலயத்திலே சென்று வழிபட்டாலும் சரி, கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் செய்தாலும் சரி, ஒரு நல்ல காரியத்தை செய்தாலும் சரி, எதற்குமே இடையிலே இடையூறுகள் தடங்கல்கள் ஏற்படக்கூடாது. சில இடங்களிலே நீங்கள் நன்கு கவனித்து பார்த்தால் தெரியும், ஒரு வீட்டிலே நல்ல காரியங்கள் செய்ய போகின்றால் ஏதோ ஒரு விதத்திலே அந்த சுபகாரியம் நடைபெற முடியாமல் தடங்கள் இடையூறு ஏற்பட்டு அது குழம்பிவிடும். அவர்களாலே அந்த காரியத்தை செய்து முடிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். இதற்கு என்ன காரணம் என்று நன்கு நாங்கள் ஆராய்ந்து பார்த்தால் இந்த மூன்றிலே ஏதோ ஒரு சாபம் அவர்களுக்கு இருக்கும். அந்த இடையூறு ஏற்படுவதற்கு இந்த மூன்றிலே ஏதோ ஒரு சாபம் அவர்களுக்கு இருக்கும் அந்த குடும்பத்தினருக்கு. ஒன்றில் குரு சாபம், அல்லது குலதெய்வ சாபம், அல்லது பிதர் சாபம். இப்படி ஏதோ ஒரு சாபத்தினாலே அந்த குடும்பத்திலே நல்ல காரியங்கள் நடைபெறக்கூடிய நேரத்தில் அந்த காரியங்கள் இடையூறு ஏற்பட்டு தடங்கள் ஏற்பட்டு அந்த காரியத்தை செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்படும். ஆகவே நாங்கள் இந்த பிதிர் வழிபாடுகளை நாங்கள் நிச்சயமாக செய்ய வேண்டும். ஒரு வருடத்திலே ஒருவர் இறந்தால் அவருக்கு 3 தரம் அந்த ஆத்மாவுக்கு நாங்கள் பிதிர் வழிபாடு செய்ய வேண்டும். முக்கியமாக அவர் இறந்த தினம், இறந்த திதி அன்றைக்கு செய்ய வேண்டும். அதே போன்று இந்த ஆடி மாதத்திலே வரக்கூடிய ஆடி அமாவாசையில் அன்று ஆண் வழி பிதர்கள், தந்தை இல்லாதவர்கள், அவர்களுக்கு செய்ய வேண்டும். அடுத்தது புரட்டாதி மாதத்திலே வரக்கூடிய மகாலயபட்சம் தினம், அதிலே நாங்கள் எல்லோருக்கும் செய்ய வேண்டும். தாய் வழியிலே உள்ளவர்கள், தந்தை வழியிலே உள்ள இறந்த முன்னோர்கள் அனைவருக்கும் நாங்கள் ஒரு குருக்களை கூப்பிட்டு அங்கே அவர்களுக்கெல்லாம் புண்டம் போட்டு இடுந்தண்ணீர் அரைத்து அவர்களுக்கெல்லாம் படையலிட்டு பூஜை வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும். இந்த 3ம் பிதர்களுக்குரிய வழிபாடு ஒரு வருஷத்திலே 3 வரும். அதே போன்று பெண்கள் இறந்தால் சித்ரா பௌர்ணமி தினம், ஆண்களுக்கு எப்படி ஆடி அமாவாசை தினம் இருக்கின்றதோ ஆண் வழி பிதர்களுக்கு, அதே மாதிரி பெண் வழி பிதர்களுக்கு முக்கியமான தினம் சித்ரா பௌர்ணமி தினம். அன்றைய தினம் பெண்கள் அந்த பெண்களுக்குரிய தங்கள் தாயாருடைய முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய பிதிர் வழிபாடுகள், அவர்கள் இறந்த திதி, அடுத்தது சித்ரா பௌர்ணமி தினம், அடுத்தது மாலையபட்ச தினம், இந்த 3லேயும் தாய் வழியிலே உள்ள முன்னோர்களுக்கு அந்த திதியை நாங்கள் செய்ய வேண்டும். இவற்றை நாங்கள் செவ்வனே சரியான முறையிலே செய்து வந்தால் இந்த பிதிர் தோஷங்கள் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் இடையூறுகள் எல்லாம் ஏற்படாது. அந்த சாபங்களும் எங்களுக்கு ஏற்படாது. எங்களை பெற்றவர்கள் எங்களை வளர்த்து சிறு குழந்தை முதல், நாங்கள் பிறந்தது முதல் எங்களை திருமணம் செய்து வைக்கும் வரையும் அவர்கள் எங்களை வளர்க்கின்றார்கள். கல்வி, எங்களுக்கு உணவு, உடை எல்லாம் கொடுத்து தாங்கள் சாப்பிடுகிறார்களோ இல்லையோ, பிள்ளைகள் பசி இருக்காது என்பதற்காக தாய், பெற்ற தாயானவள் தன் வயிற்றை கட்டி குழந்தைகளுக்கு ஊட்டி வளர்ப்பாள். அந்த பிள்ளைகள் நோய் துன்பம் இல்லாமல் நீண்ட ஆரோக்கியத்தை வாழ வேண்டும் என்று அந்த பிள்ளைகளுக்கு அந்த உணவை கொடுத்து அவர்களை நோய் துன்பம் இல்லாமல் பாதுகாத்து நல்ல முறையிலே கல்வி கற்பித்து வளர்த்து இளம் பருவத்திலே, உரிய பருவத்தில் அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்து அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்து இப்படியான நல்ல காரியங்களை எல்லாம் உங்கள் தாய் தந்தையர் செய்வார்கள். அந்த ஆத்மாக்கள் முன்னோர்களாக அவர்கள் இறைவனடியிலே அந்த ஆத்மாக்கள் சேர்ந்த பின்பு நாங்கள் அவர்களை பட்டினி போடுவது மிகவும் பாவம். உயிருடன் இருக்கையில் நாங்கள் அவர்களுக்கு சாப்பாடு, உணவு கொடுக்க வேண்டும். அவர்கள் வயசானவர்கள், அவருடைய காலம் விதி முடியும் வரை நாங்கள் அவர்களை நல்ல முறையில் எங்களுடன் வைத்து பாதுகாத்து அவர்களுக்கு உணவு உடை கொடுத்து அவருடைய சாபத்துக்கு ஆளாகாமல் இருக்க வேண்டும். இன்று எல்லாம் எத்தனையோ இடங்களிலே பிள்ளைகள் தங்கள் தாய் தந்தையரை கொண்டு போய் முதியோர் இடத்திலே சேர்த்துவிட்டு வெளிநாடுகளுக்கு சென்று விடுகிறார்கள். தாய் தந்தையரை வைத்து உணவு கொடுக்க முடியாத, பராமரிக்க முடியாத சூழ்நிலையிலே அவர்களை முதியோர் இல்லத்திலே சேர்த்தவர்கள் வெளிநாட்டுக்கு சென்று அவர்கள் நன்றாக இருக்கின்றார்கள். அதெல்லாம் பாவமான செயல்.
அந்த ஆத்மா என்னதான் செய்தாலும் ஒரு தாய் தந்தையர் தன்னுடைய பிள்ளைகளினுடைய கையினாலே சாப்பிடுவதோ அல்லது அவர்களுடைய உதவியை பெற்று வாழ்வதோ அதைத்தான் விரும்புவார்கள். வயசான காலத்தில் அதைத்தான் விரும்புவார்கள். தங்களோட பிள்ளைகள் தங்களை நன்றாக கவனிக்க வேண்டும், கவனித்து தங்களை பார்க்க வேண்டும் என்பதைத்தான் ஒவ்வொரு தாய் தந்தையரும் விரும்புவார்கள். அதுகளை அந்த பிள்ளைகள் செய்ய முடியாது விட்டால் நாளைக்கு அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளும் அதைத்தான் செய்வார்கள். அது பாவமான செயல். ஆகவே வயதானவர்களை எக்காரணம் கொண்டு முதியோர் இல்லத்திலே சேர்க்கக்கூடாது. முந்தின காலத்திலெல்லாம் இந்த முதியோர் இல்லம் என்ற இதே கிடையாது. நான் கேள்விப்பட்டதே இல்லை. நான் என்னுடைய சிறு வயதிலே அப்படி நான் கேள்விப்பட்டதில்லை. இப்போ குறிப்பிட்ட ஒரு காலத்திலே தான் இந்த முதியோர் இல்லம் என்று ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு இந்த பிள்ளைகள் எல்லாம் தாய் தந்தையரை கொண்டு போய் முதியோர் இல்லத்திலே கொடுத்து காசை கொடுத்து அவர்களை பராமரிக்க சொல்லிவிட்டு அவர்கள் வெளிநாடுகளுக்கு அங்கே இங்கே சென்று தங்களை உள்நாட்டிலே கூட தாய் தந்தை முதியோர் இல்லத்திலே சேர்த்து விட்டு உள்நாட்டிலே கூட பிள்ளைகள் தனியாக தாங்கள் இருந்து தங்கள் வாழ்க்கையை மேற்கொள்கின்றார்கள். இதெல்லாம் பிதிர் சாபத்துக்கு ஆளாகக்கூடிய நிலை உண்டாகும். இப்படியான செயல்கள் பிதிர் சாபத்துக்கு ஆளாகக்கூடிய நிலைகள் உண்டாகும். எங்களுக்கு உலகத்திலே முதல் தெய்வமார் என்றால் எங்களை உலகத்துக்கு அளித்த தாய், கண்கண்ட தெய்வம். அடுத்ததாக இரண்டாவது தெய்வம் தந்தை. தாய் காட்டித்தான் தந்தை தெரியும்னு சொல்வார்கள். அம்மா ஆற கை காட்டுறோ அதுதான் அந்த பிள்ளை அப்பான்னு கூப்பிடும். தாய் தந்தை. அடுத்தது குரு, கல்வி கற்கக்கூடிய ஆசான். உலகத்துக்கு எங்களை எல்லாம் கல்வியை தந்து அறிவை புகட்டி எங்களுக்கு நல்லது எது கெட்டது என்பதை புரிய வைக்கக்கூடிய குருவானவர் எங்களுக்கு மூன்றாவது. குரு காட்டித்தான் இறைவனை தெரியும். அவர்தான் எங்களுக்கு இறைவனிடத்திலே நாங்கள் எப்படி வழிபட வேண்டும் என்ற வெற்றியெல்லாம் எங்களுக்கு ஆன்மீக சம்பந்தமான எங்கள் மதங்கள் சம்பந்தமான கல்வியெல்லாம் எங்களுக்கு புகட்டி எப்படி நாங்கள் எங்கள் மதத்திலே மதத்தை நாங்கள் கடைப்பிடித்து எங்கள் மதத்திலே உள்ள நல்ல நெறிகளை எல்லாம் நாங்கள் கடைப்பிடித்து வாழ வேண்டும் என்பதையெல்லாம் குரு மூலமாகத்தான் நாங்கள் தெரிந்து கொள்வோம். அவர் தான் அவற்றை சொல்லித் தருவார். குரு காட்டித்தான் இறைவனை தெரியும். அம்மா காட்டி அப்பாவை தெரியும், அப்பா காட்டி குருவை தெரியும், குரு காட்டி இறைவனை தெரியும். மாதா பிதா குரு தெய்வம். தெய்வத்தை கடைசியாகத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த 4 பேருக்கும் தொடர்பு இருக்கின்றது. நான் சொன்னேன், அம்மா காட்டித்தான் அப்பாவை தெரியும், அப்பா சொன்னாத்தான் குருவை தெரியும். ஏன்னா அப்பா தான் கல்வி கற்பிப்பதற்கு குருவிடத்தில் கொண்டு போய் பிள்ளையை சேர்ப்பது தந்தை. குரு இறைவனிட்ட நாங்கள் எப்படி போய் சேரலாம், இறைவனை பற்றி எப்படி அறியலாம், எங்கள் மதத்தை பற்றி எப்படி அறியலாம் என்பதை அந்த குருதான் எங்களுக்கு கற்பிக்கின்றார். அவர் மூலமாகத்தான் நாங்கள் இறைவனை அறியக்கூடிய வழி எங்களுக்கு உண்டாகின்றது. குருவில்லா வித்தை வாழ்ன்னு சொல்வார்கள். எந்த வித்தையும் ஒரு குரு இல்லாமல் அந்த வித்தை சித்திக்காது. நாங்கள் பழகலாம், ஆனால் அதன் நுட்பங்களை பழக முடியாது. அதிலே உள்ள தொழிலில் உள்ள நுட்பங்களை எங்களாலே குருவில்லாமல் அதை நாங்கள் கற்று தேர்ந்து கொள்ள முடியாது. எந்த வித்தையும் நாங்கள் ஒரு குரு மூலமாகத்தான் அதை கற்று அதை நல்ல முறையிலே அந்த வித்தையை நாங்கள் செய்யக்கூடிய தன்மை எங்களுக்கு ஏற்பட வேண்டுமென்றால் நாங்கள் ஒரு குருவை வைத்துத்தான் அந்த வித்தையை பழக வேண்டும். எந்த தொழிலாக இருந்தாலும் சரி. ஒரு தொழிலை நாங்கள் படிக்கின்ற பொழுது, வித்தை என்றால் தொழில், அதை நாங்கள் படிக்கின்ற பொழுது குரு மூலமாக பழக வேண்டும். அந்த தொழிலிலே நன்கு அனுபவம் உள்ள ஒரு குரு மூலமாக அந்த தொழிலை நாங்கள் கற்க வேண்டும், அந்த வித்தையை கற்க வேண்டும். அது எந்த தொழிலாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். எங்களுக்கு ஒரு தொழிலை நாங்கள் நல்ல முறையிலே அதை நுட்பமாக அந்த தொழிலுடைய தன்மையை அறிந்து தெரிந்து அந்த தொழிலை செய்வது, அதற்கு குரு வேண்டும். அந்த குரு தான் எங்களுக்கு அந்த தொழிலை நல்ல முறையிலே சொல்லித்தரக்கூடியவர். ஏன்னா அவருக்கு பரிபூரணமாக அந்த தொழிலை பற்றி அவர் படித்திருப்பார், அறிந்திருப்பார். அவர் மூலமாக நாங்கள் அந்த தொழிலை அவரிடத்திலே கற்று தொழிலை செய்கின்ற பொழுது
எங்களுக்கு அந்த தொழிலுடைய தன்மை, அதில் ஏற்படக்கூடிய லாபங்கள், நட்டங்கள், தொழிலால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் எல்லாம் எங்களுக்கு தெரியும். என்ன செய்தால் என்ன நடக்கும் என்கின்ற தன்மைகள் எல்லாம் எங்களுக்கு புரியும். ஒவ்வொரு தொழிலையும் ஏதோ ஒரு நுட்பம் இருக்கும். அந்த தொழிலுக்கு என்று சொல்லி தனிப்பட்ட ஒரு நுட்பம் இருக்கும், தொழில்நுட்பம் என்று சொல்வார்கள். அது அந்த மூலம், அந்த தொழிலினுடைய அடிப்படை கண்டுபிடிப்பது, அந்த தொழிலுடைய அடிப்படை தன்மையை கற்று நன்கு புரிந்து கொள்வது, இந்த மூலத்தை, தொழிலினுடைய மூலத்தை நாங்கள் கண்டுபிடிப்பது தான் அந்த தொழிலினுடைய தன்மை. அதை குரு மூலமாகத்தான் நாங்கள் கற்க வேண்டும். தனிப்பட்ட முறையிலே நாங்கள் உதாரணமாக நாங்கள் ஒரு மெக்கானிக் தொழில் எடுத்துக்கொள்வோம். நாங்கள் அவர் மெக்கானிக், ஒரு காரை கலட்டுறார், நாங்கள் பார்த்து கொண்டிருந்து அவரை பார்த்து நாங்களும் செய்யலாம். ஆனால் அங்கே இயந்திரத்திலே தொழில்நுட்ப கோளாறு சொல்வார். இயந்திரத்திலே முக்கியமான இடத்துல ஏதாவது ஒரு கோளாறு ஏற்படுகின்ற பொழுது எங்களால் அதை கண்டுபிடிக்க முடியாது. நாங்கள் அவர் பார்த்ததை பார்த்து செய்ய முடியும், எங்களால் அதனுடைய தன்மையை கண்டுபிடிக்க முடியாது. என்னத்தினாலே, என்ன காரணத்தினாலே இந்த இயந்திரத்திலே பழுது ஏற்பட்டிருக்கின்றதை அதை படித்தவர் மூலமாக, அதை நன்கு கற்றுணர்ந்தவர் மூலமாக தான் நாங்கள் அதை அறிந்து கொள்ள முடியுமே தவிர பக்கத்திலே இருந்து பார்த்து அதை நாங்கள் தெரிந்து கொள்ள முடியாது. ஆகவே குருவில்லா வித்தை வாழன்னு சொன்னார். இதைத்தான் சொன்னார், குருவில்லா வித்தை வாழன். ஒரு குருவில்லாமல் நாங்கள் அந்த வித்தையை நாங்கள் நன்கு கற்று தெளிவடைய முடியாது. அந்த வித்தையை நாங்கள் நன்கு கற்று தெளிவு பெற்று அந்த வித்தையை நல்ல முறையிலே நாங்கள் செய்ய வேண்டும் என்றால் குரு மூலமாகத்தான் நாங்கள் அதை கற்றுணர்ந்து செயல்பட வேண்டும். ஆகவே எந்த தொழிலும் குரு மூலமாக செய்யும் பொழுது அதிலே நிறைந்த அனுபவங்கள், நல்ல பெயர்கள் எல்லாம் கிடைக்கும் எங்களுக்கு. ஆகவே இந்த பிதிர்காரியங்களும் அப்படித்தான். குரு இல்லாமல் நாங்கள் எந்த காரியங்களும் செய்யக்கூடாது. குரு மூலமாக நாங்கள் இந்த பிதிர்காரியங்கள் எல்லாம் அந்த குரு மூலமாக நாங்கள் செய்கின்ற பொழுது குருவை கூப்பிட்டு வீட்டிலே அழைத்து அந்த வருஷம் அவர்கள் இறந்த திதியிலன்று அவர்களுக்கு செய்யக்கூடிய திவசங்கள் வெற்றை நல்ல முறையில் இந்த கிரியைகளை செய்வித்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பிண்டம், இளந்தண்ணீர், தர்ப்பணங்கள் எல்லாம் நல்ல முறையிலே செய்து அவர்களுக்கு படையலிட்டு அந்த வழிபாடுகளை மேற்கொள்கின்ற பொழுது எங்களுக்கு அந்த பிதர்களினால் ஏற்படக்கூடிய தோஷம் நீங்குகின்றது. எங்கள் வாழ்க்கையிலே நல்ல பலன்கள் எல்லாம் அவர்களுடைய ஆசி கிடைத்து, பிதர்களுடைய ஆசி கிடைத்து வாழ்க்கையிலே நல்ல காரியங்கள் நடப்பதற்கு இடையூறு ஏற்படாமல் இருக்கக்கூடிய தன்மையெல்லாம் உண்டாகின்றது. இதை நாங்கள் மறக்காமல் செய்ய வேண்டும். பிதர் வழிபாடுகளை மறக்காமல் செய்ய வேண்டும். தந்தை இல்லாதவர்கள் தந்தை வருஷத்திலே 3 வழிபாடுகள் செய்ய வேண்டும். 3 தரம் அந்த பிதர் வழிபாடுகள். ஒன்று தந்தை இறந்த திதி, அடுத்து ஆடி அமாவாசை தினம், அடுத்து புரட்டாதி வாரத்திலே வரக்கூடிய மாலிய சிரார்த்தம். தாய் இல்லாதவர்கள் சித்ரா பௌர்ணமி தினம், அவர் இறந்த திதி, மாலியபட்சம். இந்த 3ஐயும் வருஷத்திலே பிதர்களுக்காக செய்யக்கூடிய 3 வழிபாடுகள் இந்த வருஷத்திலே ஒவ்வொரு வருஷமும் 3 தரம் வந்து கொண்டிருக்கும் பிதர்களுக்குரிய வழிபாடுகள். இந்த 3ஐயும் நாங்கள் நல்ல விதமாக செய்தால் எங்களுக்கு எதிரிகள் இருந்தால் கூட, எதிரிகளாலே சில வழி தொழில் மூலமாக எதிரிகள் ஏற்படுவார்கள், எங்களுக்கு இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளினாலே எதிரிகள் ஏற்படுவார்கள். அப்படியானவர்களெல்லாம் சில வழியில் எங்களுக்கு தீங்கு விளைப்பார்கள். செய்வினை, பிள்ளை சூனியம், மாந்திரிகத்து மூலம் தீங்களெல்லாம் விளைவிப்பார்கள். நாங்கள் இந்த 3 வழிபாடுகளையும் நல்ல விதமாக செய்கின்ற பொழுது எங்களுக்கு அந்த அவர்களாலே ஏற்படக்கூடிய தீங்குகள் எல்லாம் எங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. இந்த குலதெய்வத்தால் ஏற்படக்கூடிய வழிபாடு, பிதர்களால் ஏற்படக்கூடிய வழிபாடு, குருவினை நாங்கள் பூஜித்து வழிபடுகின்ற இந்த 3 செயல்களும் எங்களுக்கு இந்த மற்றவர்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எங்களுக்கு நெருங்க விடாமல் எங்களை பாதுகாத்து வாழ வைக்கும். ஆகவே இவற்றை நாங்கள் நல்ல முறையிலே மேற்கொண்டு இந்த பிதிர்கடமைகளெல்லாம் நாங்கள்
அந்தந்த காலங்களிலே நல்ல விதமாக செய்து அவருடைய ஆசி பெற்று நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.